அதிகாரம் 25. யோவாசின் குமாரனாகிய அமத்சியாவின் ராஜ்யபாரத்தை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யூதா தேசத்தை ஆளுகை செய்த ராஜாக்களில் மோசமானவனும் அல்ல, அதே வேளையில் இவன் நல்லவனும் அல்ல. நாளாகமம் புஸ்தகத்தின் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில சம்பவங்கள் 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்திலும் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமத்சியா தன் தகப்பனாகிய யோவாசை கொலை செய்தவர்களை கொன்று போடுகிறான். அமத்சியா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். அமத்சியா ஏதோமியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகரை கொடூரமான முறையிலே கொன்று போடுகிறான். அமத்சியா ஏதோமியரின் விக்கிரக தெய்வங்களை சேவிக்கிறான். கர்த்தருடைய தீர்க்கதரிசி அமத்சியாவை கடிந்து கொள்கிறான். அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவை வம்புக்கு இழுக்கிறான். அவனோடு யுத்தம் பண்ணுகிறான். எருசலேமில் இருந்தவர்கள் அமத்சியாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி லாகீசுக்கு ஓடிப்போனவனை அங்கே கொன்று போடுகிறார்கள். அமத்சியாவின் ஜீவிய காலம் மகிமையில்லாமல் முடிந்து போயிற்று.